சனாதன தர்மம் நற்குணங்களும் துர்க்குணங்களும் ஒன்றோடொன்று சம்பதிக்கும் போது உண்டாகும் பலன்கள். இதுவரை அநேகம் நற்குணங்களையும் துர்க்குணங்களையும் தனித்தனியாக விசாரித்து அநேக முகாந்திரங்களில் நற்குணங்களின் சேமத்தையும் துர்க்குணங்கள் துன்பத்தையும் வருவிக்கின்ற என்பதை அறிந்தோம். இப்போது முடிவில் ஒரு நற்குணம் பிறரிடத்திலும் நற்குணத்தை எப்படி உண்டாக்குமோ அப்படியே துர்க்குணமும் பிறரிடத்தில் துர்க்குணத்தை உண்டாக்கும் என்று அறிய வேண்டும். இதனால் பிறரிடத்தில் நல்லெண்ணம் நற்செய்களை உண்டு பண்ணி அவருக்கு சேமத்தை விருத்தி பண்ணும் வழி இன்னதென நாம் அறிகிறோம். பிறரிடம் நாம் அன்பு பாராட்டுவோமாயின் அவரிடம் அன்பையே உண்டு பண்ணும். அப்படியே துவேஷத்தை காட்டினால் துவேஷமே கிளம்புகின்றன. பிறர் நினைவுகளின்படியே நம்முடைய வெண்ணங்களுக்கு முதிர்க்கின்றன. கோபமுடைய ஒருவன் தன்னை சூழ்ந்திருக்கும் யாவரிடத்திலும் கோபத்தையே உண்டாக்குகிறான். அதனால் கலகங்கள் உண்டாகி நாளடைவில் துக்கத்தை அடைகிறான். ஒரு கோபமான வார்த்தை சொன்னதால் அதற்கு பதில் சொல்பவனும் கோபமாக வார்த்தையே சொல்கிறான். திரும்பி முதல் பேசினவன் இன்னும் விசேஷமாய் கோபத்துடன் சொற்களை சொல்ல இவ்விதமே சண்டை வளர்கிறது. இப்படி இல்லாமல் மிருதுவான சொற்களுக்கு சாந்தமான மறுமொழியே கிடைக்கின்றன. பிறரிடம் நாம் பட்சதமாயிருந்தால் அவர்களிடம் நம் பட்சதமாயிருப்பார்கள். ஆதலால் உபகாரத்தையே வருவிக்கின்றன. இவ்வுண்மையை நாம் அறிந்து கொண்டால் பிறர் நம்மிடம் கெட்ட எண்ணங்களை நினைக்கும் பொழுது நாமும் அவ்வித கெடுதலான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் பிறரிடமுள்ள கெட்ட வெண்ணங்களை மாற்றும் பொருட்டு நல்ல வெண்ணங்களை நம்மிடம் உற்பத்தி பண்ணி கொள்வோம். ஒருவன் நம்மை பார்த்து கோபத்துடன் பேசுவானாகில் நமக்கும் கோபத்துடன் அவனை பார்த்து பேச தோன்றும் பொழுது நாம் நம்மை அடக்கி கொண்டு மிகவும் சாந்தமாய் பதில் உரைக்க வேண்டும். மிருதுவான மொழி அவனை சாந்தப்படுத்தி அவன் கோபத்தையும் மட்டுப்படுத்தும். இவ்விதம் நடப்பதற்கு தான் கெடுதலுக்கு நலம் செய்தல் என்று பெயர். இவ்விதம் நாம் நடந்து வருவதால் ஜனங்கள் மத்தியில் சமாதானம் குன்றும் பொழுது சகலுடைய சேமத்தின் பொருட்டும் அதை திருப்பி வருவிக்க முடியும். யுதிஷ்டிர மகாராஜனை கௌரவர்கள் மிகவும் மணியாய்மாய் வஞ்சித்து கெடுத்ததற்காக திரௌபதி அம்மை அவர்களை கௌரவர்கள் மீது படையெடுக்கும்படி பன்முறை தூண்டிய பொழுது விவேகியான யுதிஷ்டிரர் தீங்கிற்கு பதில் தீங்கிழைப்பதால் தீங்கை விளைவுமே தவிர வேறுண்டாகாது. பிறரால் துன்புறுத்தப்பட்ட பொழுதும் தன் கோபத்தை கிளம்பவிட்டா அடக்கி கொள்ளும் விவேகியானவன் தன் சத்ருவை லட்சியம் பண்ணாது மறந்து விடுவதால் பின்னர் பரலோகத்தில் இன்பம் அடைவான் என்று அவளுக்கு கூறினார். ஆகையால் விவேகியானவன் பலமுள்ளவனாய் இருந்தாலும் சரி இல்லாதவனாலும் சரி தன்னை வருந்தியவனை அவன் துன்பத்தில் அகப்பட்டு கொண்டாலும் சமிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. மானிடர்களும் பூமாதேவி போல் பொறுமையுடையோர் சிலராவது இல்லாமல் போவார்களாயின் மனிதர் மத்தியில் ஒரு நாளும் சாந்தி என்பது நிலை பெறாது. கோபத்தால் ஓயாத கலகமே குடிக்கொள்ளும். துன்பமடைந்த ஒவ்வொருவனும் தனக்கேற்பட்ட துன்பங்களையே திரும்பி தன் சத்ருவுக்கும் செய்வானாகில் எஜமானால் கண்டிக்கப்பட்ட வேலைக்காரர்களும் திரும்பி எஜமானையே கண்டிப்பார்களாயின் முடிவு சகல பிராணிகளும் நாசமடைவதே ஆகும். பாவமே பிரகாசிக்கும். பிறரிடம் கடுஞ்சொல் கேட்ட ஒவ்வொரு மனிதனும் அவ்விதம் கடும் சொற்களையே தானும் கூறுவானாகில் துன்பம் அடைந்தவன் அவ்வித துன்பங்களையே தானும் திரும்பி செய்வானாகில் பிறரால் கண்டிக்கப்பட்டவன் தானும் அப்படியே அவனை கண்டிப்பானாகில் அப்போது பிதாக்கள் தன் புதல்வர்களை கொள்வார்கள், மனைவிகள் தங்கள் கணவர்களை கொள்வார்கள், கணவரும் மனைவியரை கொள்வார்கள். அப்போது ஓ கிருஷ்ணா, அவ்வித கோபமே நிறைந்திருக்கும் உலகில் ஜனனம் எவ்வாறு சம்பவிக்கும்? பிராணிகள் ஜனிப்பதற்கு ஒற்றுமை அவசியம் என்று நீ அறிய வேண்டும் என்று அர்ஜுனன் கூறினார். தசரத ராஜன் தன் மனைவியின் கோபத்தை தன் சாந்த குணத்தால் மாற்றிவிட்டதை கேளுங்கள். ராமச்சந்திரனது தாகியாகிய கௌசலை தன்னுடைய குமாரன் தன்னை விட்டு வெகு காலத்திற்கு முன் காட்டுக்கு துரத்தப்பட்டதைக் கண்டு துக்கத்தால் மனம் புண்ணாகி துயரத்தை சகிக்க மாட்டாமல் தசரதை பார்த்து முதல் தடவில் அடியில் வருமாறு கோபமுள்ள வார்த்தைகளை கூறினாள். அவையான, ஓ அரசனே, நீ உனது நிராதிபதியான புத்திரனை உனது கைகளாலே கொன்றாய். உன் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கும்
தொன்று தொட்டு வந்திருக்கும் மார்க்கத்தை வெகு சிரமத்துடன் நீ அனுஷ்டித்து வந்திருப்பது மிகவும் நன்றாயிருக்கிறது. ஸ்திரீகளுக்கு புருஷன் முதல் சரணம், புத்திரன் இரண்டாவது ஆவான், பந்துக்கள் மூன்றாவது ஆவார், நான்காவது கிடையாது. இப்பொழுது நீ என்னை கைவிட்டு விட்டாய், ராமனும் சென்று விட்டான். நானும் உன்னை விட்டு ராமனுடன் செல்வது கூடாது. ஆதலால் எல்லா விதத்திலும் என்னை நீ கொன்று விட்டாய், இந்த ராஜ்யத்தையும் ஜனங்களையும் நாசப்படுத்தி விட்டாய் என்பவனாம். இக்குரூர வார்த்தைகளை கேட்டவுடன் அரசனும் இன்னும் அதிகமாய் துக்க சாகரத்தில் ஆழ்ந்தான். அவன் மனம் புழுங்கி பிரக்னையிலிருந்து மூர்ச்சையாயினான். சற்று நேரம் சென்ற பின் மூச்சை தெளிந்து கௌசல்ய தேவியின் இன்னும் தன் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை தசரதர் கண்டார். அந்த நிமிஷத்தில் தான் வெகு நாளைக்கு முன் செய்துவிட்ட தவறுதலும் அதனால் தற்காலத்தில் விளைந்த பலன்களும் முழுவதும் அவர் நினைவுக்கு வந்தன. முதலில் தான் செய்த தவறுதலையும் தற்போது ராமனை இழந்து நினைத்துருகி நடுங்கி கைகளை கூப்பி கொண்டு தலை வணங்கி அவளை பார்த்து கூறியதாவது: கௌசல்யா, நீ என்னை ரட்சிக்க வேண்டும். உனக்கு அஞ்சலி பண்ணுகிறேன். நீ எப்போதும் அந்நியரிடத்திலும் இறங்கிய சித்தமுடையவள். உன் கணவன் நல்லவனாயின் பொல்லாதனாயினும் அவனுக்கு நீ சிறிதிறங்கி நடப்பாயாக. எனக்கு நேரிட்டிருக்கும் துக்கத்தால் நான் முன்னமே மனம் இழந்திருக்கிறேன். அதெல்லாம் நீ துன்பமடைந்தாலும் என்னை நோக்கி குரூர வார்த்தைகளை பேசாதிருப்பாயாக என்றேயாம். இவ்விதமாய் தாழ்வடைந்த அரசனுடைய பரிதாபகரமான வார்த்தைகளை கேட்டு கௌசல்யின் கண்களிலிருந்து மலை அருவிகளில் இருந்து மலை ஜலம் இறங்கினார் போல் துக்கத்தால் நீர் பெருகிற்று. அவளுக்கும் கோபம் விலகி ஆழ்ந்த தாழ்மையும் பச்சாதாபமும் தான் குரூர வார்த்தைகளை பேசியதற்கு பாப பயமும் உண்டாயின. இவள் அரச திருக்கரங்களை எடுத்து தன் தலைமீது வைத்து கொண்டு மிகுந்த நடுக்கத்துடன், அரசனே, என்னை மன்னிக்க வேண்டும். உன் பாதங்களில் விழுந்து மன்றாடுகின்றேன். நான் உன்னை மன்னிப்பு கேட்க வேண்டுமே ஒழிய நீ என்னை கேட்க வேண்டியதுண்டோ? ஏனெனில் உன்னை எவ்விதம் கேட்கும்படி செய்வனாகில் எனக்கு மிக பாவம் வந்து சேரும் என்றோ? தன் புருஷன் தன்னை பிரார்த்திக்கும்படி செய்து கொள்ளும் ஸ்திரீக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் பூஜ்யத்தை கிடையாது. நான் தர்மம் அறிவேன். என் கணவனாகிய நீரும் தர்மம் அறிந்தவராததால் உமது பிரக்ஞையை நிறைவேற்றி சத்தியத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் நான் அறிவேன். என் புத்திரனை நோக்கி உண்டான வருத்தத்தால் தவறிப்போய் அவ்வித குரூரமான வார்த்தைகளை சொல்லும்படி தூண்டப்பட்டேன். துக்கமும் சகல உறுதியையும் நாசப்படுத்தும். துக்கம் சகல அறிவையும் அழித்து விடுகின்றன. துக்கத்தை போன்ற சத்ரு வேறொன்றும் கிடையாது. எனது அருமையான குமாரனை நினைக்கும் போது அவ்வித துக்கம் மாறி காலத்தில் ஆறுகள் பெருகுவதை போல் பெருகுகின்றன என்று கூறினாள். இவ்விதமாய் கௌசல்யின் கோபம் தசரருடைய பொறுமையாலும் சாந்த குணத்தாலும் விளக்கப்பட்டன. அவளுடைய கொடுஞ்சொற்களுக்கு அவரும் கொடுமையுடன் மறுமொழி கூறியிருப்பராயில் இருவருக்கும் பெருகும் கலகம் உண்டாயிருக்கும். அவ்விருவருக்கும் பொதுவான துக்கமே அவ்விருவரையும் முற்றிலும் பிரித்து விட்டிருக்கும். அப்படி போகாமல் தசரதர் தாழ்மையுடன் அவள் கர்வத்தையும் அவள் கடும் மொழியும் சாந்த குணத்தாலும் கோபத்தை அன்பாலும் கிரகித்ததால் சாந்தமும் அன்பும் தாழ்மையும் அவரிடத்தில் உற்பத்தி ஆக்கப்பட்டன. இவ்விதமே ராமச்சந்திரனும் லக்ஷ்மணன் பரதர் மீது கோபமும் அவநம்பிக்கையும் கொண்ட பொழுது தான் முதலில் நம்பிக்கையும் அன்பையும் பரதன் மீது காட்டிய பின்னர் லக்ஷ்மணனுக்கு அவன் மீது நம்பிக்கை வர செய்தார். பிதிர் வாக்கியத்தை காப்பாற்றுவதற்காக இவ்விதமே ராமச்சந்திரனும் லக்ஷ்மணனும் பரதன் மீது கோபமும் அவநம்பிக்கையும் கொண்ட பொழுது தான் முதலில் நம்பிக்கையும் அன்பையும் பரதன் மீது காட்டிய பின்னர் லக்ஷ்மணனுக்கு அவன் மீது நம்பிக்கை வர செய்தார். பிதிர் வாக்கியத்தை காப்பாற்றுவதற்காகவே தன் தம்பி தன் மனைவியுடன் ஸ்ரீராமன் அயோத்தியை விட்டு வெளியேறி காடுகளில் வசித்து வந்த பொழுது ஒரு நாள் தூரத்தில் பெருஞ்சயனியம் எதிர்நோக்கி வரும் சப்தத்தை கேட்டு உடனே லக்ஷ்மணனை ஒரு மரத்தின் மீதேறி அச்சத்தம் யாதென பார்த்து வரும்படி கட்டளையிட்டார். லக்ஷ்மணனும் அவ்விதம் சென்று பார்க்கையில் பரதன் சேனையுடன் வருவதை கண்டான். ஸ்ரீராமனும் தானும் நாட்டை விட்டு துரத்தப்பட்டதை பற்றிய நினைவுடனே லக்ஷ்மணன் மனதை பரதனிடம் சந்தேகப்படும்படி செய்தது. லக்ஷ்மணன் சீக்கிரம் ராமனிடம் ஓடி சண்டைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்றும் பரதன் தங்களை கொன்றுவிட்டு ராஜ்யத்தை தனக்கு ஸ்திரீப்படுத்தி கொள்வதற்காக சேனையுடன் புறப்பட்டு வருகிறான் என்றும் தெரிவித்தார். அதற்கு ஸ்ரீராமன் உடனே, நீ அவ்விதம் அவனை சந்தேகியாதே. அவனிடம் இந்த ராஜ்யத்தை இவ்வளவையும் லக்ஷ்மணனுக்கு கொடுத்துவிடு என்று சொல்கிறேன்.
அதற்கு ஆகட்டும் என்ற ஒரே வார்த்தையை விடை கொடுக்கிறான் பார் என்று கூறினார். உடனே லட்சுமணனுக்கு கோபம் போய் லஜ்ஜை உண்டாயிற்று. பிறகு பரதனும் வந்து சேர்ந்து ஸ்ரீராமனும் திரும்பி அயோத்தி வந்து சேரும்படி இறந்து வேண்டினான். ராமன் பிதாவின் வாக்கியத்திற்கும் கருத்திற்கும் வேறாக நடப்பதில்லை என்றார். பின்பு பரதன் ஸ்ரீராமனது பாத குரடுகளை பெற்றுக்கொண்டு அவற்றின் நியாயமான அரசனது முத்திரையாய் சிம்மாசனத்தில் வைத்து ஸ்ரீராமனது பெயரால் அவனது அதிகாரியாய் ராமன் வனவாசம் பண்ணின 14 வருஷம் அளவும் அயோத்தியை ஆண்டு வந்தான். பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த பொழுது மிகவும் கஷ்டப்படுகையிலெல்லாம் மனைவியும் தம்பியரும் தைரியம் பொறுமை இழந்து யுதிஷ்டரை அவர் பொறுமையுடன் கௌரவுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை மீறாமல் இருப்பதற்காகவும் தன் கஷ்டங்களை சகித்து கொண்டு வருவதற்காகவும் அடிக்கடி குற்றம் கூறினார்கள். தடவைக்கு தடவை இவ்விதம் தனக்கு வேண்டியவர்களின் நிந்தனைகளால் துன்பப்பட்டும் அவர் தன் சாந்த குணத்தால் அவர்களை தடவைகள் தோறும் கௌரவமும் நியாயமுமான மார்க்கத்துக்கு திருப்பி கொண்டு வந்தார். ஒரு நாள் பீமன் மிகுந்த கோபத்திற்கு இடம் கொடுத்தவனாய் யுதிஷ்டர் பாண்டவரை வஞ்சித்து மாயமாய் சூதாடி அவர்களோடு செய்த உடன்படிக்கையை மீறாது பாதுகாக்கும் சத்தியம் மிக மெச்சத்தகுந்ததென்றும் ராஜ்யத்தையும் சம்பத்தையும் பாண்டவர்கள் இழக்கும்படி நேரிட்டது யுதிஷ்டரால் தான் என்றும் அவர் உறுதியற்றவர் என்றும் சத்திரிய வர்ணத்திற்குரிய குணங்களான வீரியம் முதலியவற்றை இழந்து தன்னை மிகவும் நிந்தனைக்குள்ளாக்கி கொண்டார் என்றும் மிகவும் கடுமையாய் தன் தமையனை பழித்தான். அதற்கு யுதிஷ்டிரர் தனக்குள்ள பொறுமை எல்லாவற்றையும் கொண்டு சில நிமிஷ நேரம் வரை பதில் சொல்லாமல் மௌனமாய் இருந்து பின் பீமன் சொன்னதளவு உண்மை என்று கூறி, நீ அவ்விதம் என்னை சுடுவதற்கும் அம்பு போன்ற வாசனங்களால் என்னை தொலைப்பதற்கும் நான் உன்னை குற்றம் கூறுவது சரியன்று. ஏனெனில் எனது சொந்த முட்டாள் தன்மையால் தான் உங்களுக்கு இவ்வாபத்து வந்தது. நான் எனது மனதை அடக்கி ஆணவம் பெருமை கர்வம் இவற்றில் கிடக்கூடாமல் இருந்திருக்க வேண்டும். ஆதலால் உன்னை உனது கொடுமையான சொற்களுக்காக குற்றம் கூறுதல் நியாயம் என்று. ஆயினும் நான் எனது வாக்கை அளித்திருக்கிறேன் என்றோ எவர்தான் தான் அளித்த வாக்கை மீறலாகும். பொய்யால் ராஜ்யத்தை அடைவதை பார்க்கிலும் இரத்தல் லகுவையாகும். ஆதலால் என்னை இவ்வளவு கடும் சொல் சொன்னதால் என்ன பயன் கிடைக்கும்? என்னால் உண்டாகிய இந்த கஷ்டங்களை பார்ப்பதால் என் மனமுடைந்து போயிருக்கின்றது. ஆயினும் நான் அளித்த வாக்கை மீறுதல் எங்கனமாகும். ஆதலால் தம்பி விதை விதைத்தவன் அறுவடை காலத்தை எதிர்நோக்கி நிற்பதைப் போல் நமக்கு நற்காலம் வரும் வரை பொறுத்திரு. ராஜ்யங்கள், புத்திரர்கள், கீர்த்தி, சம்பத்து இவையாவும் சத்தியத்தின் மகிமையால் 14 பாகத்திற்கீடாகா என்று விடை பகர்ந்தனர். இவ்விதம் மிக பொறுமையுடன் தம்பியின் கோப வசனத்தை யுதிஷ்டரும் தாங்கினார். எப்பொழுதும் குரூரமான நிந்தை மொழிகளுக்கும் மிருதுவும் சாந்தமுமான வசனங்களால் பதில் சொல்லி வந்தார். அதனால் கோபத்தினால் எப்பொழுதும் வசப்படுத்த முடியாத மகா வீரியமுடைய தம்பிமார்களையும் தன் சாந்த குணத்தால் வசப்படுத்தினார். சாந்தமும் இரக்கமும் அன்பையும் உண்டு பண்ணுவது போல் யோசனையற்ற இகழ்ச்சியும் முறைப்படி பகையை விளைவித்து பல கெடுதிகளுக்கு இடம் தருகின்றன. யுதிஷ்டரது கீர்த்தி வெகு தூரம் பரவியது. அவர் செய்த ராஜசூய யாகத்தின் சிறப்பை யாவரும் கொண்டாடினார்கள். தம் சத்ருவான யுதிஷ்டருக்கு கிடைத்த கீர்த்தி துரியோதனுடைய இருதயத்தில் ஆச்சரியத்தையே பெருக்கிற்று. ஆச்சரியம் அடங்கி நின்றது. பீமன் இன்னும் மற்றவர்கள் யோசனையற்று துரியோதனை நோக்கி செய்த பரிகாசத்தால் பகை பிரகாசம் அடைந்து விருத்தியாயிற்று. ஒரு சமயத்தில் யுதிஷ்டிரர் தம்பிமார் பல வருஷர்கள் மற்றுமுள்ள சபையர்களும் சுவர்ண சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது துரியோதனன் தன் தம்பிமார்களோடு சபை கிரகத்தில் பிரவேசித்தான். அசுரனான மயன் யுதிஷ்டரது அரண்மனை கட்டியிருந்த விசித்திர யுக்தியால் துரியோதனன் மயக்கப்பட்டு பழுங்கு முத்தத்தை ஜலமென்று நினைத்து தன் வஸ்திரங்களை ஜலத்தில் நனியா வண்ணம் கையில் தூக்கி பிடித்து கொண்டும் அப்பால் ஜலம் நிரம்பி இருந்த கெட்டி தரையென்று நினைத்து அறியாமல் சென்று வஸ்திரத்தை நினைத்து கொண்டும் பிரவேசித்தான். அப்பொழுது பீமன் மிகவும் தாட்சணியமற்று சிரித்தான். அதை கண்டு மற்றவர்களும் அவ்வண்ணமே துரியோதனை பார்த்து நகைத்தார்கள். இவர்களையெல்லாம் யுதிஷ்டிர துரியோதனது அவமரியாதை பண்ணியதற்காக கண்டிப்பாராயினும் துரியோதனன் முகத்தில் கோபம் கொண்டு லஜ்ஜையுடன் மனதில் அழுக்காற்று சென்று முடிவில் இவ்விகழ்ச்சிக்கு தக்க பழி வாங்க வேண்டும் என்று தீர்மானத்துடன் அஸ்தினாபுரம் திரும்பினான்.
பின்னர் நடந்த கொடிய சூதாட்டம், அதன் பலனான பாண்டவர்களது வனவாசம், குருஷேஸ்திரத்தில் நடந்த கொடும்போர், அதில் துரியோதனன் அவனுடையவும் யுதிஷ்டருடையமான பந்துக்களின் நாசம் இவற்றிற்கு ஏற்பட்ட காரணங்களில் மேற்கூறிய பீமன் முதலியானோர் பண்ணிய பரிகாசமுமே ஒன்றாயிற்று. தீங்கிற்கு பதிலாக தீங்கு இழைப்பின் அது இன்னமும் புதியதான தீங்கியை விளைவிக்கும். இதனால் துக்கமே விருத்தியாகும் என்றே வேறொன்று. பிருகுவுக்கு ஜமத்கினி என்றோர் குமாரன் இருந்தார். இவர் தபசின் அனுஷ்டானங்களில் சிறந்தவராயிருந்தார். இவர் வம்சத்தில் ராமன் என்னும் ஒரு புத்திரன் பிறந்தார். இவருக்கு பிற்காலத்தில் பரசுராமன் என்னும் பெயர் கிடைத்தது. இந்த ராமன் என்பவன் பிராமண குலத்தவராயின் அவன் பாட்டனான பிறகு இவரை சத்திரியர் வகுப்பிற்குரியவர் என்று கூறியிருந்தபடியே இவனுக்கு சத்திரிய சுபாவமே அந்தரங்கத்தில் விளங்கிற்று. ஜமத்கினி இடத்திலும் சிறிது மூர்க்க குணம் தங்கியிருந்தது. இது அவர் வெகு நாள் செய்து வந்த தபசாலும் அடங்கவில்லை. இதனால் வம்சத்திற்கே பல விடைஞ்சல்களும் துக்கங்களும் உண்டாயின. ஜமத்கினி ஒரு சமயத்தில் தன் மனைவியின் பதிவிரதத்தின் மீது தனக்கு திடீரென்று தோன்றிய சம்சயத்தால் தன் குமாரர்களை அழைத்து அவர்களில் ஒவ்வொருவரையும் நோக்கி அவளை கொன்றுவிடும்படி கட்டளையிட்டனர். மாதாவின் பவித்திரமான சரீரத்தை அவர்கள் ஒருவரும் கொல்ல துணியவில்லை. கடைசியில் யாவருக்கும் இளைஞனான ராமன் துணிந்து ஒரு கோடாரியால் அவள் தலையை துண்டித்தான். இதற்காக பிதாவால் ஒரு வரம் கொடுக்கப்பட்டது. அவ்வரத்தின்படி தன் மாதாவை திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும் என வேண்டினார். பிறகு மாதா வைத்தம் செய்த பாவத்தை போக்கடித்துக் கொள்வதற்காக தீர்த்த யாத்திரை சென்றார். இவ்விதம் ஒரு விதமாய் வர்ணத்தாங்கள் ஒளிந்து போயின. ஜமத்கினியின் கோபத்தால் உண்டாவிய மட்டும் அம்மட்டில் ஓயவில்லை. ஜமத்கினியின் மனைவியாக ரேணுகையானவள் ஒரு சமயத்தில் தன் குமார்கள் எல்லாம் ஜமத்கினியின் மனைவியாகிய ரேணுகையானவள் ஒரு சமயத்தில் தன் குமார்கள் எல்லாம் வெளியே போயிருந்ததால் வீட்டில் தனியாக இருந்தபோது கிருத்த வீரியன் குமாரன் அர்ஜுனன் வீட்டிற்கு வர அவனுக்கு அதிதியின் வழிபாடு செய்ய நேரிட்டது. அவனுக்கு தனக்கு செய்த உபசாரம் தன் உயர்ந்த பதவிக்கு தகுந்ததல்லவென்றும் அதிர்பதிப்பட்டு நித்தியம் கிரகத்தில் நடத்தப்படும் யக்னத்திற்கு வெண்ணெய் உதவும் பசுவின் கன்றை பலாத்காரமாய் அபகரித்து கொண்டு சென்றான். ராமன் திரும்பி வந்தவுடன் ஜமத்கினி நடந்த சமாசாரத்தை அவரிடம் சொல்லவே அவருக்கு கோபம் உண்டாயிற்று. அத்தோடு கன்றிழந்த பசு தன் கன்றை நினைத்து அழுது பரிதாபமான குரலானது கோபத்தை அதிகப்படுத்தியது. இதனால் கோபத்தை அடக்க முடியாமல் சென்றோடி பலத்த யுத்தம் செய்து அர்ஜுனனது 1000 கரங்களையும் வெட்டி அவனையும் கொன்றான். இதனால் அர்ஜுனது பந்துக்களுக்கு மிகுந்த கோபத்தை விளைவித்தது. அவர்கள் இந்த தீங்குக்கு பதில் தீங்கு செய்வதற்காக ஜமத்கினியின் ஆசிரமத்தில் கோடி அங்கு தனிய தியானத்தில் ஆழ்ந்த நிஷ்டையில் இருந்த ஜமத்கினியை கூறிய அம்புகள் கொன்றார்கள். இத்தோடு கொலை நின்றபாடில்லை. ஏனெனில் கெடுதல் மேலும் மேலும் உண்டாவதை நிறுத்திவிடக்கூடியது சீமை ஒன்றுதான். அதுவே பரசுராமர் மனதில் இல்லை. ஆதலால் பரசுராமரும் தன் தகப்பன் மரணத்துக்கு துக்கித்து அவரது சரீரத்தை தக்க சடங்குகளுடன் தகனம் செய்து அந்த தகனாக்னியிலே தனது சத்திரிய ஜாதியை அழித்து விடுவதாய் பிரதிஜை பண்ணினார். இவ்விதம் முதலில் அற்பமாயிருந்த பகையானது வர வர விருத்தியாகி மிகவும் விசாலிக்கவே பிறகு பரசுராமர் தன் கோடாலி ஆயுதமேந்தி அர்ஜுனன் சுற்றத்தாரை எதிர்த்து அவர்களை கொன்றார். பின்னர் சத்திரியர் எல்லோரோடும் எதிர்த்து அந்த ஜாதியை அநேகமாய் முழுவதும் அழித்தார். அநியாயமாயும் வசனம் இல்லாமலும் பிறரால் நாம் நடத்தப்பட்ட பொழுதும் நாம் மிகவும் சாந்தமும் மரிக்கையும் கொண்டு பிறருக்கு பிரீத்தி ஜனிக்கும்படி நடந்து கொள்ளலே மேன்மை. இதனால் நமக்கு கொடுமை செய்பவர் நமக்கு சமானர், மேலோர் அல்லது கீழோர் இவருள் யாராக இருந்தாலும் அவரை நாம் வசப்படுத்தி நமக்கு பச்சம் காட்டும்படி செய்து கொள்ளலாம். ஒரு காலத்தில் தூர்வாசர் துரியோதனை காண சென்றார். அவருக்கு திருப்தி வரும்படி உபசரிப்பது மிகவும் கடினமாயிருந்தது. இரவும் பகலும் அவர் பக்கம் காத்திருந்து துரியோதனும் அவன் தம்பியரும் அவரை மிக சிறப்புடன் உபசரித்து வந்து முடியவில்லை. சில வேளைகளில், ஓ அரசனே, எனக்கு மிகவும் பசியாயிருக்கிறது, அது சீக்கிரத்தில் எனக்கு போஜனம் வரவில்லை என்பார். ஒரு சமயத்தில் அவர் ஸ்தானத்திற்காக வெளியேறி போயிருந்த பொழுது துரியோதனன் அவர் திரும்பி வருவதற்கு முன்னால் போஜனம் தயார் செய்து வைத்திருப்பார். அவர் திரும்பி வந்தவுடன் தனக்கு பசி இல்லாததால் போஜனம் தேவையில்லை என்பார். இன்னும் ஒரு சமயத்தில் அதி சீக்கிரத்தில் திரும்பி வந்து, இப்போது எனக்கு
அதை சீக்கிரம் போஜனம் செய்வி என்பார். மற்றொரு சமயத்தில் நடுராத்திரியில் திடீரென விழுந்து தனக்கு ஆகாரம் தேவை என்பார். அது கொணரப்பட்டால் அதை பார்த்து தோஷம் கூறி தொடமாட்டேன் என்பார். இவ்விதம் தூர்வாசரும் துரியோதனனை சிறிது காலம் மிகவும் இம்சித்தார். பிறகு துரியோதனருக்கு இதற்கெல்லாம் கோபமாவது பொறுமையாவது காண்பியாமல் இருப்பதைக் கண்டு மனமிறங்கி, உனக்கேற்ற வரம் நான் தரக்கூடும், உனக்கு வேண்டியதை கேள், உன்னிடம் நான் பிரீத்தி உடனாய் இருப்பதால் வேத சாஸ்திரங்களுக்கு விரோதமில்லாத ஒன்றை நீ பெற்றுக்கொள் என்று கூறினார். சில வேளைகளில் எவ்வித உபகாரத்தாலும் மிளகாதபடி ஒரு மனிதன் மிகவும் கடினமான மனதையுடனாய் இருத்தலும் உண்டு. அப்போது அவன் சிறிது மிரங்காத கொடுமைகளை புரிந்து கூட முடிவில் தான் அலையும் வரை செல்வான். இதற்கு துரியோதனும் தகுந்த திஷ்டாந்தமாய் கொள்ளலாம். தன் தயாதிகளிடமிருந்து ராஜ்ய சம்பத்துகளை பிடுங்கி கொண்ட பின்னும் அவர்கள் காட்டில் சங்கடங்களாலும் தரித்திரத்தாலும் படும் அவஸ்தைகளை தன் கண் குளிர கண்டு மகனம் பூரிக்கவென்ன எண்ணினான். மாயாஜலகனான சகுனியும் இவ்விதம் அவர்கள் துயரங்களை இவன் பார்ப்பதால் இவனது சுகம் விருத்தியாகும் என்று இவனுக்கு உபதேசித்தான். இதற்காக தம்பிமார்கள், சிநேகிதர்கள், அரண்மனை அந்தப்புறத்தில் உள்ள மாதர் இவர்களுடன் பாண்டவர்கள் இவ்வளவு கூட்டத்தினுடைய சிறப்பையும் கண்டு தங்கள் எளிமையை எண்ணி லஜ்ஜையடைவார்கள் என்று எண்ணி சென்றான். பக்கத்தில் ஓரிடத்தில் தங்கியிருந்த கந்தவராஜனது சைனியங்களை இவன் கர்வ மிகுதியால் இகழ்ந்து பேசியதால் அவர்கள் இவன் பரிவாரங்களையும் சிறைப்பிடித்ததால் இவனது கொடிய யோசனை நிறைவேறாமல் போயிற்று. இவனது கூட்டத்தில் தப்பியோடைய சிலர் அருகே வனத்தில் உறங்கியிருந்த யுதிஷ்டிரரது மகாராஜனிடம் சென்று உதவி பிரார்த்தித்தார்கள். சாந்தமூர்த்தியாகிய யுதிஷ்டிரனும் முதலில் பீமன் மறுதளித்ததை கண்டித்து தம்பியரை சென்று பந்துக்களை சிறை மீட்டு வரும்படி கூறினார். துரியோதனன் அவன் கிரகத்தில் உள்ள ஸ்திரீ ஜனங்கள் அனைவரும் சிறைப்பட்டால் தமது குடும்பத்தின் கௌரவம் போய்விடும் என்று எண்ண வேண்டும் என்று தம்பியருக்கு யுதிஷ்டிரர் எதிர்த்துரைத்தார். ஐயா, எங்களை காக்க ஓடி வரும் என்று இவ்வளவு விரங்கிய வசனங்களால் பிரார்த்திக்கப்பட்டால் தன் சத்ருவாயினும் அவர் தம் கைகூப்பி அடைக்கலம் வேண்டும் பொழுது அஃதில்லை என்று மறுதளிக்கும் அற்ப புத்தியுள்ளவனும் உண்டோ? ஒரு வரத்தை தருதல், மகாராஜ்ய பதவி, குழந்தையின் ஜனம் ஆகிய இவை சந்தோஷ தருபவை. ஆனால் பாண்டு புத்திரர்களே, ஆபத்தினின்றும் தன் சத்ருவை தப்பி விடுவதோ மேற்கூறிய அத்தனைக்கும் சேர்ந்த ஈடாகும். இவ்விதம் அவ்வளவு தர குணசாலியாகிய வரசன் மொழிய அவன் தம்பிமார்களும் கீழ்ப்படிந்து சென்றார்கள். சிறிது நேரம் யுத்தம் நடந்த பின் அர்ஜுனனும் கந்தர்வ ராஜனும் முன்னமே சிநேகிதர்களாயிருந்ததால் சண்டை நிறுத்தப்பட்டது. அர்ஜுனன் துரியோதனன் மீது கந்தர்வர்கள் எதிர்த்து போக காரணம் யாதென வினவ, கந்தர்வராஜனும் துரியோதனன் காட்டுக்கு புறப்பட்டத்தின் கருத்தை தான் அறிந்து அவனை தண்டிப்பதற்காகவே இவ்விதம் இவனை சிறைப்படுத்தி தேவேந்திரனிடம் கொண்டு போவதாக கூறினான். அர்ஜுனன் அவர்களை சிறையிலிருந்து விடுவிக்கும்படி தன் சிநேகிதனை வேண்ட கடைசியில் கந்தர்வராஜனும் யுதிஷ்டிரர் அவ்விருந்தத்தை கேள்விப்பட்ட பின் அவ்விதம் விட்டுவிடும்படி சொன்னால் விட்டுவதாக ஒப்புக்கொண்டார். யுதிஷ்டிரர் மௌனமாய் துரியோதனன் கருத்தின அற்பத்தனமான அக்கிரமத்தை பூரணமாக விவரிக்க கேட்டு கந்தர்வர்களை நன்றி பாராட்டி வணங்கி துரியோதனாதிகளை சிறையில் நின்று விடுவித்தார். கந்தவர்கள் விடைபெற்று சென்ற பின்னர் யுதிஷ்டிரர் மிக்க அன்புடன் துரியோதனை பார்த்து, ஐயா குழந்தாய், இனி இவ்விதமான யோசனையற்ற காரியம் எதையும் நீ செய்யாதே. ஏனெனில் ஓ பாரதா, யோசனையற்ற செய்களில் ஒரு நாளும் சுகம் கிடைக்கப் போவதில்லை. ஓ குரு வம்சத்தில் பிறந்தவனே, உனது தம்பிமார்களுடன் நீ சேமமாய் இருப்பாயாக. உன் இஷ்டப்படி நீ உன் ராஜதானிக்கு செல்வாக்கடைவாயாக. விசனப்படாதே என்றார். இவ்விதம் மிகவும் பட்சத்தோடு அசுசரி நிறைந்த தன் சத்ருவும் யுகலோகத்தில் தன்னுடையதும் சகல துக்கங்களுக்கும் காரணமான அந்த துரியோதனை அக்குற்றமற்ற அரசன் நடத்தினார். ஆதலால் துரியோதனோ விடைபெற்று கொண்டு சென்ற பின் முன்னிலும் விசேஷமாக துக்கம் கோபம் வைத்துக் கொண்டான். இவ்விதம் தனக்கு யுதிஷ்டிரர் பட்சமாய் இருந்ததுவே அவனுக்கு ஒரு நூதனமாய் குற்றமாயிற்று. அதனால் மிக மன வருத்தத்துடனே திரும்பி அஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தான். முன்னிலும் மதியமாகவே தன் தீமைக்கு நன்மை செய்த பாண்டவர்களை துஷேசித்தான். நல்ல வேளையா, இவ்விதமாய் தீராத கோப சிந்தனை எங்கே ஆயினும் அபூர்வமாய் காணப்படுகிறது அல்லவா? யாவரிடத்திலும் இவ்வளவு வாழ்ந்து விளங்குகிறதில்லை. சாமானிய ஜனங்களிடத்தில் சொற்பமே கொடிய சிந்தனை காணப்படுகின்றன.
சூரியனது பிரகாசம் வெண்ணெயை உருக்கி விடுகிறது போல் அன்பு கோபத்தை நிமிஷத்தில் மாற்றி விடுகிறது. பிறருடைய கோபமானது நம்மிடத்தில் அதற்கு சரியான கோபத்தை உண்டு பண்ணும் பொழுது நாம் அதை அடக்கிக் கொள்ள முயன்று அதற்கு வார்த்தை, பார்வை, நடத்தை இவற்றால் வெளி பிரகாசத்திற்கு இடம் கொடாமல் இருக்கலாம். அவ்விதம் மனதை அடக்குவதால் அவ்வித நினைவு வர வர தணிந்து விடுகிறது. இதனால் கோபத்தை உற்பத்தி ஆகாமலே அடக்கிக் கொள்ள நம்மால் முடியாவிட்டாலும் எரிகிற விளக்கில் எண்ணெய் ஊற்றியது போல் அதிகரிக்க பண்ணுவது போல் செய்யாமல் கோபத்தை பிரகாசிக்க ஒட்டாமல் உள்ளடங்கி நிற்கும்படியாவது செய்து கொண்டிருக்கலாமன்றோ. இவ்விதம் சில காலம் அனுஷ்டித்து வந்தால் பிறர் கோபிக்கும் இடத்து நமக்கு கோபம் வருவது நின்று போவதை காணலாம். நமது முழு சக்தியையும் இச்சமயத்தில் நம்மிடம் கோபிக்கும் பிறர் மீது அன்பு, பட்சம் இவற்றை அனுப்புவதில் உபயோகிக்க சக்தி உள்ளவர்களாவோம். இப்போது கெட்ட சகவாசத்தை நாம் ஏன் விளைக்க வேண்டும் என்பதும் நமக்கு சுலபமாய் தெரிகிறது. பட்சமற்றதும் கொடியதும் அசுத்தமுமான நினைவுகளை வழக்கமாய் நினைத்து வருவர்களாயின் அசுத்தமும் பேராவல் கொண்டனவும் மிதமிஞ்சி இன்றனவுமான செய்களை செய்பவர்களாயிலும் நாம் இருக்கும் பொழுது அவர்களது நினைவுகள் நம்மை சம்பந்தித்து அவர்கள் வழியே நம்மையும் செல்லும்படி தூண்டிவிடுகின்றன. இவ்வித வியற்கைகளிலும் தீய குணங்கள் எவையாயினும் நம்மிடம் அடங்கி நின்றிருக்குமாயின் அவை இத்தனை தருணங்களில் உற்சாகம் அடைந்து பிரகாசிக்க வரம்பித்து உறுதியடைந்து நம்மால் அடக்க முடியாத நிலையை அடைகின்றன. இக்காரணங்களால் உதார குணமும் பிறர்க்கு உதவுதலும் சீலமும் நிறைந்த மானிடர் மரணிக்கும் தன்மை அடைய விரும்பும் எப்பையனும் கெட்ட சகவாசத்தை தன்னால் கூடியவரை விளக்க வேண்டும். எப்பொழுதாவது தன்னால் விளக்க முடியாமல் இச்சகவாசத்துள்ளாக்கும்படி இவனுக்கு நேருமாயில் அப்பொழுது தன் மனதை ஜாக்கிரதையுடன் உயர்வு, சுத்தி, மேன்மை இவை பொருந்திய சிந்தனைகளில் செலுத்தி நிற்க வேண்டும். இதனால் பிறர் நினைவுகள் இவனை தீண்டி இவனை மாற்றி விடுவதற்கு பதிலாக இவனது நினைவுகள் வெளியேறி சுற்றிலும் உள்ளவர்களை நல்ல சம்பதத்துடன் அவற்றை மாற்றிவிடக்கூடும். நமது அறிவை நம் வாழ்க்கையில் அனுஷ்டானத்திற்கு கொண்டு வந்து நல்ல பிரயோசனத்திற்கு உதவ செய்ய வேண்டும். ஏனெனில் இவ்விதமாய் சகல தோஷங்களையும் நீக்கிக் கொண்டு உலகிற்கு விசேஷ சேமத்தை வருவிக்க முயன்று வருவதாலன்றி வேறு எவ்விதத்தாலும் நாம் அடையும் அறிவிற்கு பிரயோஜனம் ஏற்படாது. பிரமாணங்கள். கோபிக்கும் ஒருவனை பார்த்து நாமும் பதிலுக்கு கோபிக்கலாகாது. நாம் கோபமூட்டப்பட்ட பொழுதும் சேமத்தையே உச்சரிக்க வேண்டும். தாண்ட முடியாதவற்றை தாண்ட வேண்டும். கோபமின்மையால் கோபத்தையும் சத்தியத்தால் பொய்யையும் தன்னை கோபிப்பவனை எவன் திரும்பி கோபிக்கிறதில்லையோ அவன் இருக்கும் சிகிச்சை புரிவான் ஆகிறான். தன்னையும் மற்றொருவனையும் பெரும் பயத்தினின்றும் காப்பாற்றுகிறான். உண்மையே பிரம்மம், உண்மையே சென்ற காலமும் வருங்காலமும், உண்மையே தவம், உண்மையே சௌஷம், உண்மைக்கு மாற்ற ஜகத்தில் தரிக்கப்படுகிறது. பிறரால் அம்பு போன்ற வார்த்தைகளால் அடிக்கப்படும் பொழுது உண்மையே செய்ய வேண்டியது. கோபம் மூட்டப்படும் பொழுது எவன் தன்னை அடக்கிக் கொள்கிறானோ அவன் அவ்வன்னியனுடைய புண்ணியத்தையும் கிரகித்துக் கொள்கிறான். கடுமையாக பேசப்பட்டால் யான் ஒன்றும் பேசேன், அடிக்கப்பட்ட பொழுதும் சமிக்கவே செய்வேன். இந்த செமையை பெரியோர்கள் மிகவும் உயர்ந்ததென கூறுகிறார்கள். அவ்விதமே சத்தியத்தையும் ரிஸ்வபாவத்தையும் சாந்தியையும் பேசுகிறார்கள். கோபம் மூட்டப்பட்டால் திரும்பியும் கோபம் மூட்டலாகாது. கோபம் மூட்டினது கோபமானது அவனை நாசமடைந்த வித்து அவனது புண்ணியத்தையும் கிரகித்துக் கொள்கின்றன. பதில் கூறாதிருப்பானோ எவனும் தடைப்பட்ட பொழுது தன்னை அடக்கி கொண்டு எதிர்த்து அடிக்காமல் இருப்பானோ அப்படியே தன்னை அடித்தவனுக்கு யாதொரு தீங்கும் நினையாமல் இருப்பானோ அவனை கண்டு தேவர்களும் பொறாமைப்படுகிறார்கள். மிகவும் பாவிஷ்டர்களாயினும் சரி, தனக்கு சமானர்களாயினும் சரி, தனக்கு தாழ்ந்தோர் அல்லது பெரியோர்களானாலும், தனக்கு கோபம் மூட்டினாலும் தன்னை இடித்தாலும் சரி, அவமானப்படுத்தினாலும் சரி, சாந்தமாய் உண்மையை செய்ய வேண்டும். இவ்விதமே சித்தி அடைய வேண்டும். தன்னிலும் பலிஷ்டரானாலும் கோபப்பட்டால் அடிப்பட்டாலும் அவமதிக்கப்பட்டாலும் எவன் எப்பொழுதும் தன் கோபத்தை அடக்கி நன்மை செய்கிறானோ அவனே அறிந்தவன் சதபுருஷன். பிருத்திவிக்கு சமமான
பொறுமையுள்ளோர் இல்லாமல் போனால் மனிதருள் ஒற்றுமை என்பது இராது. கோபத்தால் கலவமே விளங்கும். துன்பம் மூட்டப்பட்டவர்களது துன்பத்தையே திரும்பி செய்வது போல் பெரியோரால் கண்டிக்கப்பட்டவர் திரும்பி தானும் கண்டிப்பதுமாயின் சகல பூதங்களினும் விநாசமே முடிவாகும். அதனுமே சிறந்து விளங்கும். பிறரால் கொடுஞ்சொற்களால் சொல்லப்பட்டாலும் தானும் கொடும் சொற்களை சொல்லுவதும், துன்பமடைந்தவன் தானும் துன்பங்களே செய்வதும், பிறரால் அடி உண்டானவன் தானும் அடிப்பதும் ஏற்படும். பிதாக்கள் புத்திரர்களை கொள்வார்கள், புத்திரர்களும் பிதாக்களை கொள்வார்கள். கணவன்கள் பத்தினிகளை கொள்வார்கள், பத்தினிகளும் கணவனை கொள்வார்கள். ஓ கிருஷ்ணா, இவ்விதமே கோபம் நிறைந்த உலகில் ஜனனமே உண்டாகாது. யாவரும் தாண்ட முடியாதவற்றையும் தாண்டுவாராக. யாவரும் சகல மங்களங்களையும் காண்பாராக. யாவரும் சுகத்தை அடைவாராக. யாவரும் எவ்விடத்திலும் ஆனந்திப்பாராக. ஓம் சத்தியம் பேசு, தர்மத்தில் நில், சத்தியமே வெல்லும், பொய் வெல்லாது.